பாத்தீங்கன்னா பழங்களின் இளவரசி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க கிளி மாதிரியே இருக்கு, கிளி மூக்கு மாதிரியே அழகா இருக்கிற இந்த பப்பாளி காயை இப்ப பறிச்சுக்க போறேன். என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறியும் பப்பாளி காயும் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போறோம். இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்துக்கே வந்து ஃப்ரெஷ்ஷான பப்பாளி காயை பறிச்சு ஆட்டுக்கறி கிரேவி செய்ய போறோம். இன்னைக்கு வித்தியாசமான சமையல் செய்ய போறோம். இப்போ வந்து நம்ம பப்பாளி தோட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான பப்பாளி காயை பொரிச்சு இன்னைக்கு கிரேவி செய்யறதுக்காக பொரிச்சு எடுத்துக்கலாம். அழகான தோட்டத்துல இன்னைக்கு எங்க கைகாலாலேயே பறிச்சு நாங்க கிரேவி செய்ய போறோம். வாங்க பப்பாளி தோட்டத்தை சுத்தி பாத்துக்கலாம். இங்க பாருங்க ரொம்ப அழகழகான பப்பாளி காயெல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க கிளி மாதிரியே இருக்கு, கிளி மூக்கு மாதிரியே அழகா இருக்கிற இந்த பப்பாளி காயை இப்ப பறிச்சுக்க போறேன். சூப்பரா இருக்கு பழம். இந்த பழம் ரொம்ப அழகா பழுத்து இருக்கு மரத்திலேயே. இந்த பழத்தை பறிச்சு நாங்க சாப்பிட போறோம். இங்க பாருங்க எவ்வளவு மஞ்சளா இருக்கு பழம், செம்மையா பழுத்து இருக்கு. அறுத்து சாப்பிட்டுக்கலாம். போடுவாங்க. பப்பாளி காய் கிரேவிக்கு வந்து பழமாவும் இல்லாம பிஞ்சாவும் இல்லாம நல்லா திரண்ட காயா எடுத்துக்கணும். அப்பதான் வந்து பப்பாளி காய் கிரேவி சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி காயா எடுத்துக்கோங்க, திரண்ட காயா. அப்பதான் வந்து பப்பாளி காய் கிரேவி நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம பப்பாளி காயை செதுக்கி எடுத்துக்கலாம். கிரேவிக்கு மசாலா வறுத்துக்கலாம். மல்லியும் ஸ்டார் பூவும் வறுத்து எடுத்துக்கலாம். கிராம்பும் பட்டையும் வறுத்து எடுத்துக்கலாம். கல்பாசியும் சீரகமும் வறுத்து எடுத்துக்கலாம். சாரி பூ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மராட்டி மொக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் சாதம் அரைச்சு எடுத்துக்கலாம்.
பப்பாளி மரத்துல பழம் பழுத்து இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷா அறுத்து நாங்க இப்ப சாப்பிட போறோம். பாருங்க விதை எவ்வளவு இருக்குன்னு. பழம் நல்லா செவந்து இருக்கு. பப்பாளி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நார் சத்து அதிகமா இருக்கு இதுல. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் டிவி போனு நம்ம எல்லாமே டிவி போனு கம்ப்யூட்டர் உலகத்துல தான் போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா. அதனால கண் பார்வையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டே போவோம். பப்பாளி பழம் வந்து தினம் ஒரு பீஸ் சாப்பிட்றதுனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. பப்பாளி பழம் பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பழம். இது வந்து எல்லா சீசன்லயும் கிடைக்கும் வருஷம் முழுவதும். இந்த பழம் பாத்தீங்கன்னா பழங்களின் இளவரசி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் இப்ப சாப்பிட போறோம், நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், மஞ்சள் சாந்து சேர்த்துக்கலாம், மிளகாய் சாந்து சேர்த்துக்கலாம், நறுக்கி வச்ச ஆட்டுக்கறி சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், ஆட்டுக்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம், அம்மியில அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம், நறுக்கி வச்ச பப்பாளி காயை சேர்த்துக்கலாம், இங்க பாருங்க ஒவ்வொரு மரத்துக்கும் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க.
அம்மியில அரைச்ச மிளகு தூள் சேர்த்துக்கலாம். மல்லி இலையை தூவிக்கலாம். பப்பாளிக்காயும் ஆட்டுக்கறியும் வச்சு செஞ்ச கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. உண்மையிலேயே ஆட்டுக்கறியும் பப்பாளிக்காயும் வச்சு செஞ்ச கிரேவி சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. காயும் கறியும் சேர்த்து செஞ்ச கிரேவி உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ஆட்டுக்கறியும் பப்பாளிக்காயும் போட்டு நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. ரொம்ப சுவையா இருக்கு. நன்றி.